சான் பிரான்சிஸ்கோல எல்லாமே இருக்கு. சிலிக்கான் வேலி பள்ளத்தாக்கு. சிலிக்கான் வேலி பள்ளத்தாக்குல இருந்து நான் கொஞ்சம் தூரத்துல போனேன்னா மாடு மேய்ச்சி பாலை வித்துக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு ஒரு அடிமை எண்ணம் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒண்ணு காமிச்சா அது பத்தியா கலிபோர்னியால எப்படி இருக்கு, இதெல்லாம் சீமானதுங்க சொல்றாங்க அப்படின்னா அது தீர்வு. நீ தீர்வு நோக்கி போகாம ஊழலை பார்த்தால் நான் நெருப்பு அப்படின்னா ஸ்டாலின் சொல்றேன். உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு. வேலை இருக்கு, இது போக வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். அவங்கள மாதிரி திராவிடர்கள் மாதிரி வாயில வந்து என்ன கெட்ட ஆயிடுச்சுன்னா, ஒரு 500 வருஷமா தமிழ்நாட்டுல தமிழ ஆட்சியில இல்ல. ஏமாத்தாம இருங்க தமிழர்ல, திராவிடர்கள் மாதிரி எங்களை ஏமாத்தாதீங்க. ஏன்னா 500 வருஷமா வந்துட்டு அவன் ஏமாத்துறான், இப்ப நீங்க வந்து உடனே எங்களை ஏமாத்தல. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பேசல. மதுரை பக்கத்துல இருக்க மேலூர்ல இருக்க கள்ளர்கள் பேசுனது, இது ஆங்கிலேயர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள், குறிப்பா திராவிடர்கள் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் பீகார் மாதிரி மாநிலத்தோட ஒப்பிடுறாங்க. அது ஒப்பிடே தவறானது இல்லையா? வணக்கம், சிந்திக்க துணிக. இன்னைக்கு நான் கலந்துரையாட போறது தமிழர் ஊடகம் யூடியூப் வலைவலி மூலமா தமிழர் சார்ந்த பல கருத்துக்களை, அதுவும் குறிப்பா அரசியல், மெய்யியல், வாழ்வியல் எல்லா கருத்துக்களையும் தெளிவா எடுத்து வைக்கக்கூடிய, அதுலயும் குறிப்பா தவறான பரப்புரைகளை, அவதூறுகளை சான்றுகளோட எடுத்து வைக்கக்கூடிய திரு அர்ஜுன் அண்ணா, வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நன்றி. நேர்காணலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேர்காணலோட நோக்கத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா, பெரும்பான்மையான தமிழ் இளைஞர்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையா இருக்குன்னா, நல்லா படிக்கணும், தமிழ்நாட்டுல எப்படியாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்துடணும், தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து அயல் நாடுகள்ல, அதுவும் குறிப்பா வட அமெரிக்கா மாதிரி இருக்கிற நாடுகள்ல நல்லா வசதியா வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு. அதுல தவறு இல்லை. ஆனா அதுல ரொம்ப கம்மியான தமிழர்கள் தான் இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டை திரும்பி பாக்குறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாடு அப்படி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரக்கூடியது வெகு சிலருக்கு தான் வருது. அதுலயும் வெகு சிலர் தான் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு செயலாக்கத்தை நோக்கி பயணப்படுறாங்க. தெளிவு கிடைச்ச பிறகு அடுத்தவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப அரிதான ஆட்கள் தான் பண்றாங்க. அது எல்லாம் ஒரு முன்னோடி வந்து அர்ஜுன் அண்ணன். அவரோட பயணம், அவரோட பங்களிப்பு, அதெல்லாம் பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்னோட முதல் கேள்வி, நீங்களும் அதே தான், நீங்க தமிழ்நாட்டுல படிச்சீங்க, அயல்நாட்டுக்கு படிக்க வந்து அப்புறம் இங்க வாழ்றீங்க, தமிழ் தேசியம் அரசியலை எடுக்கிறீங்க, அது மூலமா பல செயல்களை பண்றீங்க. உங்க வலைவலியில பல ஆண்டுகளை நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். அதை எங்களுக்கு சுருக்கமா உங்களோட பயணத்தை வந்து எங்களுக்காக பகிர்ந்துங்க. அதாவது என்னை பத்தி சொல்றது பெருசா ஒன்றும் கிடையாது, ஆனா அதை நான் சொல்லிடுறேன். நான் வந்து தஞ்சாவூர்ல தான் பிறந்தேன். பிறந்தது தஞ்சாவூர்ல. அதுக்கப்புறம் சென்னையில ஒரு சில வருடங்கள் படிச்சுட்டு அப்புறம் திரும்ப தஞ்சாவூருக்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் கல்லூரி வரைக்கும் தஞ்சாவூர் தான். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஊருக்குமே நான் போகலை. கல்லூரி வரைக்கும் தஞ்சாவூர். கல்லூரி பொறியியல் கல்லூரி தஞ்சாவூரில் தான் படித்தேன், பொன்னையராமஜெயம் அப்படின்னு ஒரு பொறியியல் கல்லூரியில். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2-3 வருடங்கள் சென்னையில் திரும்ப வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே H1B விசா கிடச்சி இங்கே சிகாகோ வந்தேன். 2007 வந்தேன். அப்புறம் ஒரு 18 வருடங்கள் ஆயிடுச்சா, 18 வருடங்கள் 2025. இந்த 18 வருடங்கள் முடிஞ்சு இங்கே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டதை நான் இன்னைக்கு சும்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதனால வந்து நம்ம வந்து இவ்வளோ வேலைகள், ஏன்னா இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி வரும். இதை பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சான்று என்ன அப்படின்னா, அது நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் தான், வேற எதுவுமே கிடையாது. அதான் உண்மை. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது எனக்கும் அதாவது சில விஷயங்கள் வந்து எண்ணங்கள் வந்து இப்போ அதுவும் இப்போ நம்ம வந்து ரொம்ப இந்த மெய்யியல் தேடல், இறைவனை பற்றிய தேடல், தெய்வத்தை பற்றிய தேடல் இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. சீமான் அண்ணன் வந்து அ அப்படின்னு தமிழ்ல இருக்கிற முதல் எழுத்துல ஒரு சங்கிலி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே அ அப்படின்னு போட்டிருப்பாங்க அண்ணன். அதை ஒரு வாட்டி ஒரு புகைப்படத்துல ஏதோ ஒரு செய்தி துணுக்குல நான் படிச்சேன். அப்ப எனக்கு வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு அண்ணனை தெரியும், திரைப்படம் அப்படின்னு அந்த இதுல இருந்து தெரியும், அண்ணன் படங்கள் எடுப்பாங்க, தம்பி படம் எடுத்தாங்க அப்படின்னு. அந்த இதை போட்டோன்னே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு, பரவாயில்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப அதை வந்து செய்தி ஒரு துணுக்கு செய்தி தான், அது கூட துணுக்கு செய்தியா தான் ஒரு இடத்துல பார்த்தேன். அதுலயுமே வந்து அந்த தமிழர்னு பேசுறப்ப சரி இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா 2015 வாக்குல, சரியா 10 வருடங்களுக்கு முன்னாடி, சரி இந்த நவம்பர் மாதமா அக்டோபர் மாதத்துலயோ அண்ணன் பேசுற ஒரு காணொலியை கேட்டேன் யூடியூப்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் அதாவது நெஞ்சில வந்து நிறைய நம்ம சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் கிழிச்சு விட்ட மாதிரி அண்ணன் பேசிட்டாங்க.
ம். சொன்னா நம்ப மாட்டீங்க. இது என்ன 10 வருஷம் ஆச்சு கட்சியில சேர்ந்து. இந்த ம். 10 வருடங்களா நான் கட்சிய பத்தி, அண்ணன பத்தி, நம்ம தமிழ்நாட்ட பத்தி, இந்தியான்ற அந்த நாட்ட பத்தி நினைக்காத நாளே இல்ல. இன்னொன்னு இது நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இது வந்து எல்லாரோட கடமையா நம்ம நெனச்சு பார்க்கணும். ஒரு நாட்டுக்கு ம். நம்ம வரோம். ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம பார்க்குறப்ப, இந்த நாடு நல்லா இருக்கு. இப்ப சின்ன வயதிலேருந்தே எனக்கு அமெரிக்கா போணும்னு ஆசை. ஏன்னா எங்க உறவினர் ஒருத்தவங்க இங்க இருந்தாங்க. எங்க தாய் மாமா. அதனால நான் இங்க வந்தேன். அப்ப இங்க வந்தோனே எனக்கு வந்து அமெரிக்காலயே செட்டில் ஆகணும் அப்படின்னு இருந்ததும் இருந்துச்சு. ஆனா ம். ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம தாய்நாடு அப்படின்ற ஒரு எண்ணம், நம்ம தாய் மண் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது. ம். அந்த எண்ணம் வரப்ப இங்க எவ்வளோ நல்லா இருக்கு ஒண்ணும். கல்வி ம். எவ்வளோ நல்லா குடுக்குறாங்க. கல்வி நிலையங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. அரசாங்கம் குடுக்குற கல்வி. சாலை வசதிகள் எப்படி இருக்கு? குடிநீர் வடிகால் வாரியம் எப்படி இருக்கு? மழைநீர் எப்படி சேமிக்கிறாங்க? ஏரி குளங்கள் எப்படி வெட்டுறாங்க? எவ்வளோ சுத்தமா நாட்ட வச்சுக்கிறாங்க? இதெல்லாம் ஏன் நம்ம நாட்டுல இல்ல அப்படின்ற கேள்வி யாருக்காச்சும் வரல அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட என்னோட எண்ணமும் அதுதான். பார்க்காத வரைக்கும் கூட சிக்கல் கிடையாது. இத பத்தி தெரியாது இல்லையா? படங்கள்ல பார்ப்பாங்க அவ்வளவுதான். ஆனா நேர்ல வந்து இதெல்லாம் பார்த்த பிறகும் இந்த வாழ்க்கைய வாழும்போது இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் வரி கட்டுறாங்க. அங்கேயும் ஒரு அரசாங்கம் இருக்கு. அரசு மக்களுக்கானது தான். ஆனா அது மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதுனால அதுல இருந்து தப்பிச்சு வரதான் பாக்குறாங்களே தவிர அதுக்கு நம்ம எப்படி பங்களிக்கலாம்? இங்க வந்த பிறகு கூட பொருளாதார மேம்பாடு அடைஞ்ச பிறகும் விழிப்புணர்வு வந்த பிறகும் இதை கண்டுக்காம இருக்கிறது வந்து தனிப்பட்ட ரீதியில நான் வந்து அது பெரிய துரோகமாவே பாக்குறேன். அது அந்த ஒண்ணு பங்களிக்கணும் அல்லது வந்து விழிப்புணர்வாவது ஏற்படுத்தணும் இல்லையா? நம்ம கேட்கறதெல்லாம் அமெரிக்கால இருக்கிற கட்டுமானம், அமெரிக்கால இருக்கிற வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், அமெரிக்கால இருக்கிற சுத்தம், அமெரிக்கால இருக்கிற சுகாதாரம், அமெரிக்கால இருக்கிற எல்லா நல்ல விஷயங்கள்லாம் நம்மளால கட்ட முடியும். இப்ப தமிழ்நாட்டுல கட்ட முடியும். ஆனா ஏன் அது இல்ல அப்படின்னு தான் கேட்கிறோமே தவிர, இயற்கை வளங்கள் இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் ஏன் தமிழ்நாட்டுல இல்ல நம்ம கேட்கல. அந்த கேள்வி நம்ம வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அது சாத்தியமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல இருக்கிற இயற்கை வளங்கள் இங்க இருக்கிற இயற்கை வளங்களோட இன்னும் பெருமடங்கு அதிகமா இருக்கிறது. ஏன்னா நம்ம கலிபோர்னியால பாக்குற, நீங்க வசிக்கிற கலிபோர்னியால நம்ம பாக்குறோம் இல்லையா? எல்லா இடங்களிலும் அவங்க பிஸ்தா மரம், பாதாம் மரம், ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு வேளாண்மை செய்யறாங்க. பிஸ்தா, பாதாம், ஆல்மண்ட், பேரிச்சம் வந்து அந்த மண்ணுக்கான இதே கிடையாது. எங்க இருந்து எடுத்துட்டு வந்து வேளாண்மை செய்யறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வேளாண்மை எப்படி பண்ணணும்னு உலகம் முழுக்க போய் நம்ம கத்து கொடுத்தவங்கன்னா ஏன் நம்ம அதை செய்யல அப்படின்ற கேள்வி வரும்ல. ஆமா, ஆமா, சரியா சொன்னீங்க. இது அதை தொடர்ந்துதான் என்னோட அடுத்த கேள்வியை வச்சிருந்தேன். என்னன்னா உங்களோட வலைவலிய நான் ரொம்ப ஆண்டுகளா பாத்துக்கிட்டு வரேன். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது அரசியல் சார்ந்த எந்த ஒரு வழிவலியா இருந்தாலும் அடுத்த அதாவது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாடு உள்ள ஆட்களையோ அல்லது அந்த கட்சியோ இயக்கத்தையோ வந்து வசைப்பாடுறது, திட்டுறது, கேலி பண்றது இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். ஒரு சில பேர் வந்து சரியான எதிர்வினை ஆற்றுவாங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனா உங்களோட வலைவலியில தான் நீங்க குறிப்பா தீர்வை நோக்கி போறீங்க. அதாவது இப்ப தற்சார்பு பொருளாதாரம் ஏன் இங்க வந்து வேளாண்மையை இப்ப குறிப்பா நீங்க கலிபோர்னியா வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே 4வது பொருளாதார ஆமா இருக்கு இல்லையா? அப்ப ஒரு ஒரு மாநிலம் ஒரு நாட்டுல ஒரு மாநிலம் இந்த அளவுக்கு போக முடியுதுன்னா தமிழ்நாடு தன்னோட வளத்தை வச்சு எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப அங்க இருக்க மக்கள் குறிப்பா திராவிடர்கள் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் பீகார் மாதிரி மாநிலத்தோட ஒப்பிடுறாங்க. அது ஒப்பிடே தவறானது இல்லையா? இப்ப நீங்க வந்து அதை கனடாவோட வளர்ச்சியோட கலிபோர்னியாவோட வளர்ச்சியோட ஒப்பிடும் போது எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது. இததான் மக்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி. அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அதை பார்த்த உடனே அதை எப்படியாவது பதிவு பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை மையப்படுத்தி காணொலிகள் விழிப்புணர்வு ஊட்டணும் அப்படின்ற எண்ணம் எங்க இருந்தது? அதுக்கு வந்து வரலாறு தான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வரலாறு வந்து தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப நான் வந்து ஏர்ல் பக்கன் அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார். மெட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட சிஇஓவா. அவர் வந்து இந்த ஹார்ட் பேஸ் மேக்கர் இருக்குல்ல, பேஸ் மேக்கர், போர்ட்டபிள் பேஸ் மேக்கர் உருவாக்குனவர். அவர் வந்து அவரோட ஒரு நூலகம் கட்டினப்ப என்ன தேடினார்னா, வரலாற்றுல இருந்து இந்த மின்சாரம் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னு தேடினார். அப்ப அது மீன்ல ஆரம்பிச்சிச்சு. மின்சாரம் அப்படின்றது மீன்ல. அதுல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. அதை அவர் தேடுறாரு. அப்ப பெரிய பெரிய ஆளுகளுக்கு தெரியுது, எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு. இயல்பா அண்ணன் பேசுறப்ப, தலைவர் சொன்னப்ப, வரலாறு இல்லாத ஒரு வரலாறு நம்மளுக்கு வழிகாட்டி அப்படின்றப்ப, அப்ப வரலாறை நோக்கி நம்ம போவோம். நான் தமிழ்நாட்டோட வரலாறை நோக்கி போனப்ப, அது வந்து என்ன வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆவணப்படம். அது வந்து ஒருத்தர் எழுதின மைக்கேல் வுட்னு. அந்த ஆவணப்படத்தை நான் பார்க்க போய் அந்த ஆவணப்படத்துக்கு நான் அவருக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சு கேட்டேன். அவர் சொன்னாரு தமிழ்நாடு தான் மோஸ்ட் ஃபர்டைல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னு.
ம். அவர்கிட்ட கேட்க போய் அவர் வந்து சொன்ன தரவுகளை வச்சு பார்த்தா அது தஞ்சாவூரா இருந்துச்சு. ஓஹோ. அப்ப அப்ப அது அது மட்டும் தகவல் கிடையாது. அப்ப ம். வெளிநாட்டுல இருக்கிற இன்னொரு ஒரு எக்கானமிஸ்ட், ஒரு பொருளாதார நிபுணர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ம். உலகத்துல மிகவும் வளமான நாடுகள் என்னென்னன்னு பார்க்குறாரு. ம். ஆங்கஸ் மேடிசன் அப்படின்னு. அவர் பார்க்குறப்ப அவர் சொல்றாரு, இந்தியா தான் 18 நூற்றாண்டுகளுக்கு இந்தியா உலகத்திலேயே ஜிடிபி அதிகமா இருந்த நாடுன்னு. உங்களால நம்ப முடியுதா அத? ம். அப்ப ஒரு நல்ல நாட்ட ஏன் நாசமானுச்சுன்னு தேட ஆரம்பிச்சது தான். அப்ப நம்மள ம். அது கொண்டு போய் ஒரு இடத்துல விடுது. அது என்ன விடுது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கும், தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கும் மிக முக்கியமான காரணம், நம்ம வேளாண்மை சேர்ந்து எல்லாத்தையும் ஏற்றுமதி செஞ்சு பொருள் ஈட்டினது. அப்ப ம். இதெல்லாம் பார்க்குறப்ப, நம்ம எனக்கு என்ன ஒரு வியப்புன்னா, நான் கலிஃபோர்னியா ஒரு 13 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்ப ம். எனக்கு தெரியல. கலிஃபோர்னியால இவ்ளோ வேளாண்மை பண்றாங்கன்னு. ம். சீமான் அண்ணன் பேசினத கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, இவ்ளோ விஷயங்கள் இருக்கா கலிஃபோர்னியால அப்படின்னு. நீங்க பார்க்கலாம்ல. அந்த வலைத்தளத்துல போய் பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன ஏற்றுமதி பண்றோம், என்னென்ன நாட்டுக்குன்னு அவன் போட்டிருக்கானா இல்லையா? ஆமாமா. இப்ப இந்த 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 இதே இது இப்ப கலிஃபோர்னியால ஆப்பிள் நிறுவனம் இருக்கு. முகநூல், Facebook நிறுவனம் இருக்கு. Twitter எல்லா நிறுவனங்களும் இருக்கு. சிலிக்கான் வேலி பள்ளத்தாக்குன்னு சொல்றோம். ஆனா, ம். அவன் வேளாண்மை அங்கேருந்து போனீங்கன்னா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆமா. ஆமா. இல்லையா? ம். நான் சான் பிரான்சிஸ்கோல எல்லாமே இருக்கு. சிலிக்கான் வேலி பள்ளத்தாக்கு. ம். சிலிக்கான் வேலி பள்ளத்தாக்குல இருந்து நான் கொஞ்சம் தூரத்துல போனேன்னா, மாடு மேய்ச்சு பால வித்துக்கிட்டு இருக்கான். கலிஃபோர்னியா மில்க்ன்னு. அப்ப ஆமா. நீ எதுக்காக எங்க எல்லாத்தையும் அதுல இருந்து வெளியேற்றுன? அப்ப இந்தியா ம். வந்து தவறான ஒரு பொருளாதார கொள்கையை வச்சிருக்கு. அப்ப இந்தியா சரியான பொருளாதார கொள்கை கொண்டு வரணும்னா, அதுக்கு சீமான் அண்ணன் தான் வழி நடத்தணும் அப்படின்னு கலிஃபோர்னியாவ எடுத்து போட்டது. அது ம். சீமானிசம் தான். ம். கலிஃபோர்னியா ம். நம்ம சொல்றோம். அது சீமானிசம் தான். அது வேற ஒண்ணும் கிடையாது. சீமானிசம் அப்படின்றத கலிஃபோர்னியா நம்ம மக்களுக்கு ஒரு அடிமை எண்ணம் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒண்ணு காமிச்சா, அது பாத்தியா கலிஃபோர்னியாலே இப்படி இருக்கு. இதென்னடா சீமான் சொல்றாங்க அப்படின்னா, ஆமா. அது வந்து ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் அப்படின்ற இந்த சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் நம்மளால வாழ முடியாது. ம். அப்ப அந்த சித்தாந்தம் வீழ்ந்தாதான் நமக்கான அந்த எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துச்சு. அதனாலதான் அதை எடுத்து போட்டது அந்த மாதிரி காணொளிகள். நல்லது, நல்லது, நல்லது. இல்ல குறிப்பா அந்த காணொளிகள பார்க்கும்போது எனக்கு வந்து ஞாபகம் வர்றது வந்து, தமிழ் தேசிய பேரியக்கத்தோட ஐயா மணியரசன் ஐயா சொல்றதுதான். இப்ப குறிப்பா நம்ம இந்த மாரி அரசியல், திராவிட அரசியல், ஆரிய அரசியல் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு எதிர்வினை மட்டும் ஆட்டிட்டு இருக்க கூடாது. அது வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றது. உங்களோட காணொளிகள் அந்த மாரி குறிப்பா பொருளாதார காணொளிகள் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணும். அது சரியான ஒரு அணுகுமுறை. அது என்னன்னா, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே பிரச்சனையே ரொம்ப வருஷம் பேசிட்டு இருக்க கூடாது. ம். அதாவது நான் நான் வந்து இந்த விலாங்கு எங்க ஊர்ல வந்து விரால் மீன் ஒண்ணு இருக்கும். அந்த ம்ஹ்ம். விரால் மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை எடுத்து தரையில போட்டீங்கன்னா சாவே சாவாது. ஆமா, ரொம்ப ஆமா. நேரத்துக்கு உயிரோட இருக்கும். நான் தான் சொல்றேன், ம். டேய் ஒண்ணு அத அடிச்சு குழம்பு வை, இல்ல அத தண்ணீல விட்டுரு. 2த்துக்கு நடுப்புற இப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தீர்வ நோக்கி என்னன்னு பாரு. பிரச்சனை என்னன்னு தெரியுது. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுது. இது வந்து ம்ஹ்ம். ஒண்ணும் இந்தியா, பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை கிடையாது. ம். இல்லையா? ஊழல் லஞ்சம் இருக்குன்னு சொல்றீங்க. ஊழல் லஞ்சம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்ப வெளிப்படையான நிர்வாகம் குடுத்தீங்கன்னா, ஊழல் லஞ்சம் கம்மியாகும்னு சீமான் அண்ணன் சொல்றாங்க. அது தீர்வு. நீ ம். தீர்வை நோக்கி போகாம, ஊழலை பார்த்தால் நான் நெருப்பு அப்படின்னா ஸ்டாலின் சொல்றாரு. உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையான்னு எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு. சரிங்களா? அப்ப நீங்க தீர்வை நோக்கி போங்க. வெளிப்படையான நிர்வாகம் குடுங்க. வெளிப்படையான நிர்வாகம் குடுத்தீங்க அப்படின்னா, மக்கள் காசு திருடப்படாது. நாடு வேகமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். ஆமா, ஆமா, ஆமா. இங்க நடக்கக்கூடிய அரசியல் மாற்றி மாற்றி அவங்க தவற இவங்க சொல்ல வேண்டியது, இவங்க தவற அவங்க சொல்ல வேண்டியது, மக்கள் இதுல பொழுது கழிக்க வேண்டியது. 4 ஆண்டுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. அடுத்து இதே கதை தான். அது அது நீங்க சொல்றது இல்ல சரிதான். மக்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வாக்கரசியலையே வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க வேற மாரி மாறிடுவாங்க. அது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லதே கிடையாது. ஒரு ம். குடியாட்சிய மக்கள் வெறுத்து, மக்களாட்சிய மக்கள் வெறுத்து, தேர்தல வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே, அது அந்த நாட்டுக்கு சிக்கல ஏற்படுத்தும். இவங்க அத புரிஞ்சுக்காம, ஐயா திமுகவும், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும், எடப்பாடி பழனிசாமி என்ன நெனைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு காச குடுத்து, சாராயத்த குடுத்து இப்படியே போயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். மக்கள் அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு வேற மாரி சிந்திக்க ஆரம்பிப்பான். அது நம்ம நாட்டையே காலி பண்ணிடும். அத அவங்க புரிஞ்சுக்காம அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான தீர்வு வந்து அவங்ககிட்டலாம் சொல்லி இதாகாது. தே பிகம் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். ம். நம்ம வந்து தீர்வ நோக்கி போணும். தீர்வு வந்து தமிழ் தேசிய அரசியல். சீமான் அண்ணன் முதலமைச்சர் ஆகுது. அதுதான் தீர்வு. நெறைய பேர் கேட்கறாங்க. சீமான் அண்ணன் வந்தா எல்லாம் அவர் என்ன சர்வநோக நிவாரணியா அப்டின்ட்டு. ஆமான்னு நாங்க சொல்றோம். நாங்க வந்துட்டு இதையெல்லாம் செய்யலன்னா நீங்க சொல்லணும். வரத்துக்கு முன்னாடியே நீங்க சர்வநோக நிவாரணியானா அப்ப என்ன திமுக வந்து எல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா? நேத்து பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட லாரி வந்து திருநெல்வேலியிலேருந்து நம்ம காவல் கிணற தாண்டி போயிட்டு இருக்கு. இத ம். ஏத்திட்டு. கனிமொழி. நம்மளோட வளத்த வளக்கொள்ளை.
இதை சரிங்க. ஸ்டாலின் ஆட்சியில நடக்குது. இதை ம், எதிர்த்து பேசின ஜகபர் அலின்னு ஒருத்தர் அவர் சொல்ற என்ன கொன்னுடுவான்னு கொன்னுட்டாங்க. ம், ம். இது ஒரு ஆட்சியா? இது ஒரு ஆட்சியா? பெண்கள் வெளியில தைரியமா நடந்து போக முடியுதா? எல்லாம் போதையை போட்டுட்டு தன் உடம்புல இருக்கிற வன்மத்தை கொண்டு போய் பெண் குழந்தைகள் கிட்ட காமிக்கிறான். சிறு குழந்தைகள் கிட்ட, பாட்டி வயசானவர்கள் கிட்ட காமிக்கிறான். இவங்க கிட்டயும் காமிக்கிறான். அப்ப பாருங்க, முதியவர்கள்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சமூகமே சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு திராவிடத்தால. அதை தொடர்ந்து என்னோட அடுத்த கேள்வி, இப்ப அதிக அளவுல தமிழ்நாட்டுக்குள்ள வட மாநிலத்துல இருந்து தொழிலாளிகளும் வராங்க, முதலாளிகளும் பெருமளவுல அவங்க தான் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து இது ரொம்ப மிகையான எண்ணிக்கையில போய்கிட்டு இருக்கு, தவறுகள் நிறைய நடக்குது அப்படின்ற நோக்கத்தால நம்ம கேட்கும்போது, இங்க உள்ள தமிழர்கள், அதாவது அயல் நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்களா இருக்கட்டும், திராவிடர்களா இருக்கட்டும், மாற்று இனத்தவரா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நீ உட்கார்ந்து பேசுறதே வெளிநாட்டுலதான் உட்கார்ந்து பேசுற, நம்ம எல்லாம் இதை பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் தெளிவுள்ளவங்க கேட்கிற கேள்விய ஒரு மட்டுப்படுத்துற விதமா அப்படி அது கேக்குறாங்க இல்லையா? நீங்க இதை கேட்க கூடாதுன்னு அந்த ஒப்பீடு வந்து தவறான ஒப்பீடு தானே. அதாவது வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய தமிழர்கள் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அவங்களுக்கு விசா இருக்கு, இங்க வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிலது தான் பண்ணணும், ஒரு சிலது பண்ணக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகளோட வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய தமிழர்களை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம வடமாநில இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதையும் ஒப்பிட்டு இப்படி செய்யறது வந்து அறியாமையா, அல்லது வந்து இன்னும் தமிழர்களை வந்து ஒரு ஒரு முட்டாள் ஆக்கக்கூடிய ஒரு ஒரு செயலா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அவங்களோட இறையாண்மை அப்படின்னா அவங்க மட்டுப்படுத்துறது தான் பார்ப்பாங்க. அது இந்த இதுன்னு இல்லை, எல்லா இடங்களிலும் திராவிடம் தமிழர்களுக்கு எதிராக தான் எதிர்வினை ஆற்றும். ஆனா ம், அதை அவங்க வந்து ரொம்ப கவனமா ஆற்றுவாங்க. நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. ம், உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் என்ன ம். கேட்கிறேன், இப்ப அமெரிக்காவுக்கு வரோம். அமெரிக்காவுக்கு வரப்ப இல்லீகல் ஏலியன்ஸ் இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னு ட்ரம்ப் வந்தோடனே எல்லாரையும் இது பண்றாரு, டிபோர்ட் பண்றாரு. ஆமா. அது தவறா? அவங்க என்ன இல்ல. கேக்குறாங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த கேள்வி அவங்க வைக்கிறாங்க. நீ ஏறி குதிச்சு உள்ளார வந்தனாலே நீ சட்டத்தை மீறிட்டேன்னு அர்த்தம். ம், சட்டத்தை மீறி நீ எப்படி உள்ளார இருக்கிற, சட்டத்தை மீறினவனுக்கு நீ எப்படி ஆதரவு தெரிகிறன்னு கேக்குறாங்க இங்க இருக்கிறவங்க. சரியா? இப்ப ம், நம்ம லீகலா வரோம், சரிங்களா? நம்ம ம். இது அனுமதி பெற்று வரோம். அனுமதி பெற்று வந்தா இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரைய உள்ளார விடுறாங்க ஒரு நாளைக்கு. தமிழ்நாட்டுல என்ன சிக்கல் அப்படின்னா, வட இந்தியர்கள் வந்தாங்கன்னா அவங்க நம்மளோட வாக்கு உரிமை வேற இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க தீர்மானிப்பாங்க நாம என்ன பண்ண போறோம் அப்படின்றத. ஆமா, இல்லையா? ஆமா, வானதி சீனிவாசன் அவங்க ஜெயிச்சாங்களே, எப்படி ஜெயிச்சாங்க? அங்க வட ஆமா, இந்தியர்கள் பாஜகவுக்கு வாக்கு போட்டான், அதனால ஜெயிச்சாங்க. ஆமா, இப்ப ஆமா. நான் இங்க இருக்க, நான் வாக்குரிமை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் வந்து இங்கேயே இருக்கிறது பச்சை அட்டையோட போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி. இப்ப எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. வந்தோடனே அவனுக்கு 5 வருஷத்துல கொடுத்தா என்ன? இது இது ம். எந்த விதத்துல நியாயம்? இப்ப இல்ல. அஸ்ஸாம் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் சில ஊர்ல எல்லாம் இன்னர் லைன் பெர்மிட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. நீ ஆமா. வா, உன்னோட ஆவணத்தை நான் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு நீ போயிடு, வேலை மட்டும் பார்த்துட்டு காசு சம்பாரிச்சுட்டு போயிடு. நீ எல்லாத்தையும் இது பண்ணனா அப்ப எனக்கான இறையாண்மை அப்படின்ற ஒன்றே போயிடும் அப்படி ஆமா. இல்லையா? அப்போ ம், வரட்டும். இப்ப நம்மளே இங்க வந்து வேலை பார்க்கிறோம். வேலை பார்த்துட்டு நம்ம வாக்கு போட போறதுல எனக்கு வேண்டவும் வேண்டாம். ஏன்னா என்னால இந்தியாவோட கடவுச்சீட்டை கொடுக்க முடியாது. நான் ம். அதை சொல்லிட்டேன். அப்ப நீங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இன்னர்லைன் பர்மிட் சிஸ்டம் இது நடைமுறைப்படுத்திட்டு நீங்க வாங்க, வேலை செய்யுங்க, பணம் காசு எடுத்துட்டு போறீங்களோ அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஏமாத்தாம இருங்க தமிழர்களை, திராவிடர்கள் மாதிரி எங்களை ஏமாத்தாதீங்க. ஏன்னா 500 வருஷமா வந்துட்டு அவன் ஏமாத்துறான், இப்ப நீங்க வந்து உடனே எங்களை ஏமாத்தாதீங்க. ஆனா வாக்கு போடுறது உங்களுக்கு கிடையாது. அதான் சொல்லணும் நம்ம. நம்ம தமிழ்நாட்டு தலைமையில இருக்கக்கூடியவங்க அதை விரும்புறாங்களா? அதாவது வந்து தமிழ்நாட்டை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், எதிர்கால சூழ்நிலை பாதுகாப்பா இருக்கணும்னு இருக்க வேணாம்னு விரும்புறாங்களா அவங்க இந்த செயல்பாடுகள் மூலமா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? தமிழர்கள் அழிஞ்சு போனா அதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையவர்கள் திராவிடர்கள். சரிங்களா? ம். நான் இந்தியம் பேசுறவங்க கூட அப்படி அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா திராவிடம் அப்படின்னு அந்த சித்தாந்தம், தமிழன் அழிஞ்சு போய், அவன் இறையாண்மை போய், அவன் மொழி போய், அவன் இனம் கலாச்சாரம் எல்லாம் போனா மகிழ்ச்சி அடைவர்கள் திராவிடர்கள். அது இப்ப ம். தமிழ் தேசியத்தோட அந்த எழுச்சிக்கு பிறகு, அண்ணன் சீமானின் வருகைக்கு பிறகு நம் மீது அவங்களுக்கு ரொம்ப காழ்ப்புணர்ச்சி அதிகமாயிடுச்சுப்பா. ம். அதை நீங்க எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். நான் தான் சொல்றேன், எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். தமிழ் தேசியவாதி அப்படின்னாலே உங்களை ஏதோ எரிச்சல மாதிரி பாக்குறாங்க. ம். இல்ல, அது அது சரிதான். இப்ப இப்ப அடுத்து என்னோட வந்து என்னன்னா, உங்களோட ரொம்ப காலமா நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளா பார்த்துட்டு வர்றதுனால, நீங்க தொடக்கத்துல தமிழர் மதம் சார்ந்த வழிபாடு, மெய்யியல் இதை பத்தி அதிகமா பேசுவீங்க. இப்ப சமீபத்துல நான் பார்த்தேன், போன ஆண்டுன்னு நினைக்கிறேன், நீங்க ரமலான் நோன்பு இருந்தீங்க, அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப இன்னொன்னு, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது, உன்னதமான ஆன்மாக்கள்னா நான் இயேசுவையும் வள்ளலாரையும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா,
பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னன்னா, தமிழ் தேசியவாதிகள்னா கிட்டத்தட்ட இன்னொரு அஹ், அஹ், தமிழர் மதம் சார்ந்து அல்லது இந்துத்துவா அப்படின்னு ஒரு முத்திரை குத்தக்கூடிய அந்த ஒரு இதான் இருக்கு. ஆனா உங்களை பார்க்கும்போது நீங்க தமிழர் மதத்தையும் ஏத்துக்கிட்டு அதோட அதோட நல்ல போட்டுடுறீங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ள நல்லதையும் எடுத்து போட்டுறீங்க. கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறதையும் போட்டுறீங்க. இப்ப இந்த இயல்புன்றது உங்களோட ஆஹ், உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பழக்கமா, அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்த பிறகு ஏற்பட்ட ஒரு மாற்றமா? அதாவது எல்லாத்தையும் அரவணைக்கிறது, எல்லாத்துல உள்ள நல்லதையும் எடுத்து அதை அதை பின்பற்றணும், மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்றது உங்களுக்கு எப்ப வந்தது? அதாவது எனக்கு தமிழ் தேசியம் அப்படின்றதும் இந்த சீமான் அண்ணன் அவங்க கட்சி நாம் தமிழர் நான் இணைஞ்சது அதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். என்ன ம். அப்படின்னா, அதாவது எனக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்ககிட்ட இருக்கிற நல்லது ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அதை எடுத்துப்போம் அப்படின்னு. எல்லார்ட்டையும் நல்லது ஏதாச்சும் ஒன்று இருக்கும். பிடிக்கவே இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட ஏதாச்சும் நல்லது இருக்கும் அதை எடுத்துப்போம் அப்படின்னு. ஆனா எனக்கு இந்த 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 மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பின்னாடி இருக்கிற இந்த புகைப்படம் இருக்குல்ல, இது வந்து போதி தர்மரோட புகைப்படம். ம். போதி தர்மர் வந்து தியானத்துல இருக்கிற மாதிரியான புகைப்படம். நான் வந்து ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. ஒரு 7, 8 வருஷமாவே நம்ம யாரு எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்ற தேடல். அந்த தேடல் வந்து எனக்கு வந்து நான் என்ன நினைச்சேன், அறிவு ஞானம் அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே கராத்தே கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப சின்ன ம். வயசுல நான் கராத்தே கத்துக்கிட்டேன். நான் 5, 6, 7, 8, 9 அதுலயே முடிச்சுட்டு இந்த கருப்பு பட்டையை வாங்கிட்டு நான் விலகிக்கிட்டேன். சரி. அப்ப வந்து என் மனதுல ஒரு எண்ணம் எப்பயுமே தோணிட்டு இருக்கும். இது என்னன்னா, இது வந்து சண்டைக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதுல தற்காப்பு மட்டும் கிடையாது அப்படின்னு. அது சின்ன வயசுல எனக்கு அது எண்ணம் உண்டு. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அந்த எண்ணத்துக்கான விடை வந்து இது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவரு போதி தர்மரையே நான் வந்து கராத்தே கராத்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தற்காப்பு கலைன்னு. ஆனா அவரோட உண்மையான இது என்னன்னா, இந்த கராத்தே, தற்காப்பு இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா, நம்ம உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ம். புரியுதா உங்களுக்கு? நம்ம ம். உடம்பு வந்து முழுக்க அணுக்கள் இருக்கு. காலையில ஏந்திரிக்கிறோம். காலைல ஏந்திரிச்சு இந்த தியானம் அப்படின்றத இறைவனை நோக்கி மூச்சை மட்டும் உள்ளார இழுக்கிற அந்த மூச்சு காற்றை மட்டும் பாருங்க அப்படின்னு கவனிங்க அப்படிம்பாங்க கண்ணை மூடிட்டு. அதை பண்றப்ப நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டு பண்ணோம்னா நம்மளால நல்லா உணர முடியும் அந்த ஒரு இதை சக்தியை நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு. ம். ஆனா அதை பண்ணாம பண்ணோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கு. அது வந்து இப்ப சமீப காலமா அது நடந்துகிட்டு இருக்கு. சரி. அப்ப நான் தேடினது என்ன அப்படின்னா, அதாவது நான் தேடுறது என்னன்னா என்லைட்டன்மெண்ட் இல்லைன்னா மெய்ஞானம் அப்படின்றாங்க தமிழ்ல. ம். திருமந்திரத்துல வர பாடல்கள்லாம் எனக்கு நான் இப்ப ஒரு 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 1.5 வருஷமா திருமந்திரம் ஒரு ஒரு ஐயா கிட்ட படிச்சுட்டு இருக்கேன். தமிழ் தேசிய ஐயா. சரி. அந்த ஐயா சொன்னதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய வழிகாட்டி. ஏன்னா அவங்க சொன்னாங்க இந்த சிவன், விஷ்ணு இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்குனது. ஆனா உண்மையிலேயே சித்தர்களை சிறு வயதுல இருந்து எனக்கு பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. நான் சித்தரா ஆக முடியுமான்னுலாம் சிந்திச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ரொம்ப சின்ன வயசுல திருமணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் வந்துருச்சு. ஆனா எனக்கு வந்து அந்த ஐயா சொன்னாங்க, நம்மளோட மூச்சு தான் எல்லாமே. உடல் உடல் இயங்கியல் அதுதான் வந்து நம்மளுக்கு மெய்ஞானத்தை தரும் அப்படின்னாங்க. ம். அப்ப எனக்கு மெய்ஞானம், என்லைட்டன்மெண்ட் என்னன்னு வருது. அப்ப என் வாழ்க்கையில வந்து என்னோட என்னோட வாழ்க்கையில இப்ப ஜீசஸ் வந்தது எனக்கு தெரியும். ஜீசஸ் அப்படின்ற ஒரு ஒரு இறைவன் வந்து எனக்கு இறை அருளினார் ஒரு இடத்துல அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ம். அது ஏன் வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அது. சரி. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியாம நான் இதெல்லாம் ஒரு ஒரு குழம்பிய மனநிலை. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். தமிழ் மொழியில என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. அது இந்த சித்தர் பாடல்கள்ல தான் படிக்க தான் அது புரிஞ்சுச்சு என்ன அப்படின்னு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சைவம், வைணவம், பௌத்தம், கௌமாரம், இன்னும் இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. ஒரே ஒரு இறைவன் தான். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு இறைவன் தான். ஹிஸ் ஆம்னி பிரசன்ட். இப்ப சமீபத்துல ஐஸ்வர்யா ராய் சொன்னாங்க அந்த இடத்துல. இறைவன் வந்து இஸ் ஆம்னி பிரசன்ட். எல்லா இடத்துலயும் இருப்பாரு. எல்லாரோட உயிர்லயும் இருப்பாரு. நம்ம உடம்புல இருக்காரு. எல்லா உயிரினங்களையும் இருப்பாரு. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படி வச்சுங்க. இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உட்கார்ந்து அதை உணரணும். அந்த உணர்வு இல்லையா? இறை என்பது உணர்தல். அப்ப எனக்கு வந்து சிறு வயதுல இருந்து ஒண்ணு என்னன்னா, எனக்கு வந்து என் நண்பன் ஒருத்தன் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பன் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவன். தௌஹீத் ஜமாத்ல இருக்கான் அவன். அவன் வந்து எனக்கு என்ன பண்ணுவான், நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுப்பான். அதாவது மது அருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க கிட்டே இருந்து நான் எடுத்துக்கிட்டது இஸ்லாம் மார்க்கத்துல இருந்து. கிறிஸ்தவம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இயேசு கிறிஸ்து எப்படியோ எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்தார் என் மனைவி மூலமா அப்படின்னு. எனக்கு சிறு வயதுல இருந்து நான் கோயிலுக்கு போறது, தஞ்சை பெரிய கோயில் போறது, அடிக்கடி அங்க போறது, சாமி கும்பிடுறது. எங்க கிராமமே வந்து அப்பர் மடம் அதெல்லாம் ரொம்ப இதா இருந்ததுனால எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மதம்காக சண்டையே போடக்கூடாதுன்னு இந்த உலகத்துல நினைப்பேன். இவங்க ஏன் மதத்துக்கு, அதாவது நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, சைவம், வைணவம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சனாதனம் இது எல்லா மதங்களும் மதங்களை பின்பற்ற சொல்லுதே தவிர இறைவன் என்னன்னு அப்படின்னு சொல்லி
மெய்ஞானத்தை எப்படி பெறுறது, நம்ம உட்காந்து மூச்சு பயிற்சி எப்படி பண்றதுன்ற சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அங்க அததான் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீங்க நீங்க புரியுது. எந்த சாமியும் கும்பிடலனா கூட, சித்தர் மாதிரி இருந்தா கூட, நீங்க அந்த மூச்சு பயிற்சிய, அந்த மூச்ச உள்ளார இழுத்து அந்த இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்கள மீறி ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கு. அது உங்களை வழிநடத்துதுன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப உங்கள அறியாம உயிர்களிடத்தில் அன்பு வரும். அத வந்து வள்ளலார் நிரூபிச்சார்ப்பா. 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார்ன்னு ஒரு மனுஷர் ரத்தமும் சதையுமா நம்ம கூட இருந்தவரு. ஜீசஸ்க்கு அப்புறம் அவர் வந்து நிரூபிச்சாரு. இது வந்து என்லைட்மென்ட். நீ வந்து மெய்ஞானம் பெற முடியும் அப்படின்னு வள்ளலார் நிரூபிச்சார். ஆனா வள்ளலார் வந்து இன்னொன்னு சொன்னார். உங்களுக்கு நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. வள்ளலார் வந்து இறைவனையே எல்லாத்தையும் சொல்லல. மக்களுக்கு நல்லது செய். ஆமா. உயிர்களை துன்புறுத்தாத. மக்களுக்கு நல்லது செய். சாதி கிடையாது, வர்ணபேதம் கிடையாது, எதுவும் கிடையாது. இனமொழி கூட கிடையாதுன்னாரு அவர். ஆனா அந்த மொழி கொடுத்த அறிவு அவருக்கு, வள்ளலாருக்கு. அந்த மொழி கொடுத்த அறிவு, தமிழ் மொழி கொடுத்த அறிவு. அதேதான் வைகுண்டரும் சொன்னார். அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறப்ப, அவங்களெல்லாம் நம்ம வைக்காம, இந்த ஈவி ராமசாமி நாயக்கர்னு ஒரு சாத்தான், அது சாத்தான், தமிழ்நாட்டை பிடித்த சாத்தான், அந்த சாத்தானை வச்சிருக்கணுமேன்ற கோவம் எனக்கு இப்ப அதிகமாயிடுச்சு. அதுவும் அதை உணரலாம் ஆரம்பிக்கிறப்ப. இப்ப நான் வந்து உணர்றேன்னா, நீங்களும் உட்கார்ந்து அதை நீங்க பண்ணீங்கன்னா இப்ப தெய்வம் வந்து உங்ககிட்ட நான் இருக்கேன்னு சொல்லாது. நாம தான் அதை தேடணும். அப்பா நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா உடம்புக்குள்ளார இருக்கிறது எப்படி தெரியுது? அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, தானா கெட்ட எண்ணங்கள் வராது. கெடுதல் யாருக்கும் பண்ணதுன்னு தோணாது. பொய் சொல்றதுக்கு பயமா இருக்கும். தீமைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எளிமையா வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கையை வாழணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் தெய்வம்ன்ற சிந்தனை. இன்னொன்னு, மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா மக்களுக்கு செய்யற சேவை தான் இந்த இறைவனுக்கு செய்யற சேவைன்ற ஒரு எண்ணத்தையும் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்ப அதுதான் உண்மை. என்னோட தேடல கடைசி என்னன்னா, நான் என்னோட மெய்ஞானம். ஆனா மெய்ஞானம் அப்படின்றது பல வருடங்கள் ஆகும். நான் இப்ப மெதுவா அதை ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னொன்னு, இந்த இடத்துல வந்து இன்னொரு நூல் ஒண்ணு சொல்லிடணும். ரஜினிகாந்த் வந்து இந்த நூலை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆட்டோபயோகிராபி ஆஃப் ஏ யோகி அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் எழுதினது. கலிபோர்னியால அவர் வச்சிருக்காரு ஒரு ஆசிரமம் ஒண்ணு. ஆமா, அந்த நூல் வந்து என் வாழ்க்கையை மாற்றுனுச்சு. ஏன்னா இப்ப சமீபத்துல அந்த நூலை நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதை படிச்சு முடிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சு, சரி மெய்ஞானம் அப்படின்றது சித்தர் பாடல் இதெல்லாம் படிச்சுட்டு அந்த திருமந்திரம்லாம், இந்த நூலை படிச்சோன்னே இதுதான் நம்ம தேடுறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த நூலை நீங்க வாங்கி படிங்க, உங்க நண்பர்களும் வாங்கி கொடுங்க. நல்லது. உறுதியா. குறிப்பா நான் இதோட நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, தமிழ் தேசிய அரசியல நான் வந்து அரசியல கவனிக்க ஆரம்பிச்சது நான் பெற்றோர் ஆகின அந்த காலகட்டத்துல. அப்ப தமிழ் தேசிய அரசியல கவனிக்க ஆரம்பிச்சு அதை வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னன்னா, அரசியல் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு வாழ்வியல் மாதிரி எடுத்துக்க வேண்டியது. அது மூலமா என்னோட மொழியா இருக்கட்டும், என்னோட அன்றாட வாழ்க்கையா இருக்கட்டும், உடல் நலம், மனநலம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில தமிழ் தேசிய அரசியலுக்கு பின்னாடி தான் நான் கத்துக்கிட்டேன். அது ஒரு வெறும் வாக்கு அரசியலா பார்க்காம, நான் நண்பர்களுக்கு சொல்லக்கூடியது வாக்கு அரசியலா பார்க்காதீங்க, அது ஒரு வாழ்வியலுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட அது மெய்யியலுக்கு ஒப்பானது. அது மூலமா மெய்யியல் போய் மெய்யியல்ல மெய்ஞானம் அடைகிற அளவுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமா பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதாவது தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படை தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து இந்த உலகத்திற்கு ஏகப்பட்ட நல்லதை கொடுத்திருக்கு. ஏகப்பட்ட நல்ல கெடுதல் பண்ணதே கிடையாது. இப்ப தமிழ் மொழி, சோழர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சப்ப அங்க தாய்லாந்துல இருந்த அரசர்கள் கிட்டத்தட்ட தமிழர்களா நடந்துகிட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழர்களா. அதனாலதான் சிவன் கோயிலா கட்டியிருப்பாங்க அங்க. ஆங்கோர் வாட் சோழர்கள் போய் கட்டி கொடுத்தது. நம்ம ஆட்கள் போய் கட்டி கொடுத்தாங்க. போய் நீங்க இருந்தீங்கன்னா உறுதியா தமிழ் கல்வெட்டு இருக்கும் ஆங்கோர் வாட்ல. ஏன்னா இன்னொரு கோயில் இருக்கு, சிவன் கோயில், அங்க தமிழ் கல்வெட்டு கிடைக்குது. இந்த மாதிரி நாகப்பட்டினத்தை சேர்ந்த சில பேர் வந்து இங்க கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த அவங்களோட பேர்லாம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க பாத்துங்க, எகிப்துல ஃபாரோஸ்க்கு நம்ம தமிழர்கள் போய் நிறைய செஞ்சிருக்காங்க. சத்தியபூர்வமான உண்மை. அதனாலதான் நாம தஞ்சை பெரிய கோயிலையும் எகிப்துல இருக்கிற பிரமிடையும் ஒப்பிட்டோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க தென் அமெரிக்கால இருக்கிற கோயில்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்ப அதுதான் வந்து தமிழர்கள் உலகத்திற்கு கொடுத்தது. இப்ப என்ன கெட்ட ஆயிடுச்சுன்னா, ஒரு 500 வருஷமா தமிழ்நாட்டுல தமிழ ஆட்சியில இல்ல. உங்களுக்கு புரியுதா என்ன சிக்கல் அப்படின்னு? அப்ப தமிழர்கள் ஆட்சியில இல்லாத இடத்துல இவர்கள் வந்து உட்கார்ந்துகிட்டு நமக்கான எதையும் கொடுக்காம நம்மளை நிர்மூலமா ஆக்கிட்டு நம்மளை வந்து மட்டுப்படுத்துற வேலையில தான் எல்லாத்துலயும் இறங்குவாங்க. இல்ல, சரியா சொன்னீங்க. அதை தொடர்ந்துதான் இப்ப வட அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபெட்னான் பேரவை இருக்கு இல்லையா, வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை.
அதுல சமீபத்துல 2025 ஜூலைல வந்து நடந்த ஃபெட்னாவோட நிகழ்வுல, பேரவை விழால நான் தமிழ் போயிருந்தேன். தேசியர்கள் முதல் முறையா வந்திருந்தாங்க இல்லையா? மணியரசன் ஐயா, மன்னர் மன்னன் அண்ணன், மாசவிட்டர் ஐயா எல்லாம் வந்திருந்தாங்க. இப்ப நீங்க 18 ஆண்டுகளா இங்க இருக்கிறீங்க. ஃபெட்னாவோட அந்த நிகழ்வுகள்லாம் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் முறை ஃபெட்னா நிகழ்வுல ஒரு தமிழ் தேசியர்கள் வந்து மக்கள்கிட்ட பேசுறாங்க இல்லையா? அப்ப இந்த 18 ஆண்டுகள்லாம் நீங்க நடக்காதது இப்ப நடந்திருக்குன்னா அது வளர்ச்சியை பாக்குறீங்களா? அதுக்கு முட்டுக்கட்டை முன்னாடி இருந்தது, முட்டுக்கட்டை எல்லாம் என்ன? இப்ப எப்படி அது தகர்ந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அது வந்து ஒரு நல்ல நிகழ்வு தான். ஏன்னா இந்த 18 வருஷமா நிறைய அவமானங்களை தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம். நான் வந்து ஆ. அடிக்கடி ஃபெட்னா போக மாட்டேன். நான் போன வரைக்கும் பார்த்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா திராவிடர்களை கொண்டு வந்துருவாங்க. எல்லா இடத்துக்கும் திராவிடர்கள். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு திருப்புச்சீட்டு. ம். யாராச்சும் வந்து தங்கள் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உடனே அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறது. ம். அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்தா உடனே அவங்க வந்து திமுக பக்கத்து போயிடுவாங்க, திராவிடர்கள் பக்கத்து. இது வந்து தொடர்ச்சியா அவங்க பண்ற வேலை. இந்த சில்லற வேலையை அவங்க ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அதை வந்து கொஞ்சம் மாற்றி அங்க இருக்கிறவர்கள் கொஞ்சம் தமிழர்களா இருக்கிறதுனால நம்ம ஆட்களை கூட்டிட்டு வந்து அதுக்குமே அவ்வளவு முட்டுக்கட்டை போட்டாங்க, உள்ளார வரக்கூடாதுன்னு பண்ணாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க. அதையெல்லாம் மீறி அதை செஞ்சு அவங்கள எல்லா ஊர்களுக்கும் நம்ம சுற்றுப்பயணம் கொண்டு போனது அப்படின்றது பெரிய விஷயம் தான். நல்லது, நல்லது, நல்லது. நீங்க அதிகமா உங்களோட வலைவலியில திரைத்துறை சார்ந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள்லாம் பகிர்ந்துக்கிறீங்க. அதுவும் குறிப்பா வந்து மாற்று மொழியினர் எப்படி திரைத்துறையில மேலாதிக்கம் செய்றாங்க, எப்படி தவறான செய்திகளை பரப்புறாங்க. அதுலயும் தமிழர் விரோதமா வரலாற்று திரிபுகளை எப்படி மற்ற இன மொழிகள்ல கொண்டு வர்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுலயும் எனக்கு தனிப்பட்ட முறையில சின்ன பிள்ளைல நம்ம பார்த்திருப்போம். அந்த கட்டபொம்மன் பேசுற அந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா? வானம் பொழிகிறது, பூமி ம். விளைகிறது அப்படின்றத வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா சிவாஜி ஐயாவை வச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டாங்க. நீங்க தான் வந்து அந்த தரவை எடுத்து இது அவரு பேசல, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பேசல, மதுரை பக்கத்துல இருக்க மேலூர்ல இருக்க கள்ளர்கள் பேசுனது, இது ஆங்கிலேயர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களோட இதுலதான் பார்த்தேன். அப்ப இருந்து எனக்கு இந்த திரைப்படங்கள் மீதே வந்து எந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தாலுமே எனக்கு நிறைய கேள்வி வந்துரும். என் மனைவி கூட கோவப்படுவா, நீ வந்து திரைப்படத்தை திரைப்படமா பார்க்க மாட்டேங்கிற, உள்ள போய் ஆராய ஆரம்பிச்சிடுற அப்படின்னு. ஆனா நீங்க அந்த சொன்ன அந்த கட்டபொம்மன் வசனத்தை கேட்ட பிறகு அப்படிதான் தோணுது. அதாவது எப்படி இப்படி நம்ம நம்ம கையை வச்சு நம்ம கண்ணே குத்துற அளவுக்கு வேலைகளை செய்யறாங்களோ அப்படின்னு. இப்ப சமீபத்துல வரக்கூடிய படங்கள் நிறைய பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்களை வந்து தவறா சித்தரிக்கிற படங்களா வருது. அதுலயும் ஒரு மலையாள படத்துல தமிழீழ தேசிய தலைவரை வந்து ஒரு ஒரு நாய்க்கு அந்த பேரை வச்சு அழைக்கிற மாதிரி எல்லாம் காட்சிகள் வருது. அப்ப அத நீங்க அதிகமா எடுத்து போடக்கூடிய நோக்கம் என்ன? அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன? திரைப்படத்தை திரைப்படமா மட்டும் பாருங்க அப்படின்ற ஒரு இதை வந்து உடைக்கணும் அப்படின்றதுதான் அவங்க எண்ணம். இல்ல, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் அப்படின்னு வைகுந்தர் சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல தமிழன் தான் தாழ கிடப்பாரா இருக்கான். அப்ப அவனை காப்பாத்தணும். அது ரத்தம் துடிக்கும்ல. நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க. அண்ணன் வந்து சீமான் அண்ணன் வந்து அடிக்கடி ரத்தம் ரத்தம்னு சொல்லுவாங்களாம். எனக்கு அது புரியவே இல்லை. இப்பதான் புரியுது அது ரத்தம்னா என்ன அப்படின்னு. அந்த ரத்தம் துடிக்கும்ல, என்ன இருந்தாலும் தமிழ் இனத்தை வந்து ஒருத்தன் வந்து அது தமிழ்நாட்டுல வந்து நீ என்ன வந்து போடுறியா அப்படின்னா, அப்பா சரி வா பாத்துருவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு கோவம் தான். எப்ப ம். நம்ம போயிட்டு வேற ஒரு மாநிலத்துல அந்த மாநில மக்களை கொச்சைப்படுத்தல. நம்ம போய் அப்படி ம். பண்றோம், அப்படி தமிழ்நாட்டுல பண்ணாலே நான் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அது நம்ம தவறு, நம்ம அப்படி யாரையும் கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனா நீ தமிழ்நாட்டுல என் கூட உட்காந்துக்கிட்டு 500 வருஷமா நானும் நீயும் இருக்கோம் மாமா மச்சான்னு சொல்லிட்டு உன் எண்ணம் எல்லாம் ஒரு ஆதிக்க ஜாதி மனப்பான்மையில இருந்துச்சுன்னா நான் எப்படி பொறுமையா இருப்பேன்? ம். உங்களுக்கு புரியுதா? ஆதிக்க ஜாதி, ஆதிக்க வெறி கொண்டு நீ என்கிட்ட நடந்துக்கிற, சிரிச்சுக்கிட்டே பேசி என் கழுத்தை இருக்கிறேன்னா நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் ம். வேற ஆளா பாரு. நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீ ஏமாத்துறன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வேற மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். அப்ப ம். தமிழ் திரையை பார்க்குறப்ப அவங்க வந்து தமிழ் திரையுலகத்தை ரொம்ப நல்லா கட்டுப்படுத்திட்டு எல்லா இடங்களிலும் அவர்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் தமிழனை உள்ளார விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், பொருளாதார ரீதியாக தமிழர்கள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளார அப்படின்றதுக்காகவும், ஆந்திராலேருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலைய எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ம். திரையுலகத்தை எடுத்துக்கிறாங்க. எல்லா உணவகங்களும் அவங்க கையில போயிடுச்சு. எங்கள ஜாதி ம். பேர் போடாதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாத்தையும் ஜாதிய பேர கேட்டு நீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்ப எவ்வளவு ம். பெரிய ஏமாற்று வேலைய செய்றானுங்க பாருங்க. அப்ப கோவம் வருமா வராதா? ஏய்! நீங்க காசே இல்லனாலும் பரவாயில்லப்பா. நம்ம யாரையும் ஏமாத்தி வாழக்கூடாதுன்னு நெனைக்கணும். ம். சரிங்களா?
அப்படி இருக்கிறப்ப நீ ஏமாத்துறனா எனக்கு கோவம் வருது, நான் கேள்வி கேட்கிறேன். ரொம்ப அப்படியே யோக்கிய சீல மாதிரி தமிழ் திரையுலகத்துல சில பேர் இருந்துகிட்டு ஊழல் லஞ்சம் பண்ணா கத்தி எடுத்து குத்துறோம் அப்படின்னு. அப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணவனா நான் என்ன பண்றது சொல்லுங்க? நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன தண்டனை? இல்ல அது அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது வந்து அப்ப ஏற்றுக்கவே நாங்கெல்லாம் உங்களை முடியாது. வந்து பார்த்து காசு கொடுத்து படம் பார்க்கறது வந்து நீங்க அதுல சில பேருக்கு என்னன்னா நம்ம எல்லாரையும் திட்டுறோமோன்னு நினைச்சுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாம் நம்ம எதுவுமே சொல்றது கிடையாது. இப்ப நான் வந்து சிறு வயதுல இருந்தே நிறைய நடிகர்களை பார்த்திருக்கேன். அவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க, சுயம்பு மாதிரி வருவாங்க. அவங்களெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்க யாரு என்ன அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நீங்க நல்லவளா இருந்தீங்கன்னா உங்களை நான் யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்னை ஏமாத்துனீங்கன்னா நான் உங்களை கேள்வி கேட்பேன். இதுல நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு. சிக்கல் என்னன்னா அவங்க அவங்களோட கண்ணோட்டத்துல எல்லாத்தையும் பாக்குறாங்க. நம்ம கண்ணோட்டத்துல தமிழர்கள் கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தா இந்த வலியும் வேதனையும் தெரியும். 100 பேர் இருக்கான்பா, ஒரு 10 திருடா இருக்காங்க. 100 பேர் இருக்கிறப்போ ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தா திருநவன் தான் பயப்படணுமே தவிர 100 பேர் எதுக்கு பயப்படணும் இல்லையா? திருநவன் தான் பயப்படணும், ஏமாத்துறவன் தான் பயப்படணும். அப்ப அவன் தான் பயப்படணுமே தவிர எல்லாரும் பயப்பட தேவையில்லை. அது ஏதோ அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க? இல்ல, சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இந்த தமிழ் தேசியர்கள் மேல வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அதுதான். நம்ம வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய, நம்மளை ஏமாத்தக்கூடிய மாற்று இன மக்களை தான் கேள்வி எழுப்புறோம், அவங்களதான் வந்து மக்களுக்கு வெளிச்சத்துல கொண்டு வர்றோம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் அப்படின்றத பார்க்காம பொதுவா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா தமிழ் தேசியர்கள் மாற்று இன மொழியினருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அது அப்படியே மடைமாற்றி வேற, அதாவது பொதுமக்களோட பொது புத்தியில வந்து இது வந்து மற்ற இனம் மொழிக்கு எதிரானதுன்ற மாதிரி கொண்டு போறாங்க. அது அப்படி இல்லவே இல்லை. நான் உங்களுக்கு இப்ப இடைமறிச்சு ஒண்ணு சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு இயக்குனர் அவர் வந்து கடைசியா எப்ப ஒரு வெற்றி படம் கொடுத்தாருன்னு தெரியாது, சரிங்களா? அவரு வந்து சொல்றாரு நான் நாயுடு அப்படின்னு கால் மேல கால் போட்டுட்டு சொல்றாரு. சரி, நீங்க என்ன தெலுங்கர்னு சொன்னோன்னே எல்லாம் திட்டுறாங்க அப்படின்றாரு. நீங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க என்ன சமூகம்னு நீங்க சொன்னதே கிடையாது அப்ப. இப்ப வந்து எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து சொல்றீங்க தெலுங்கர்னு சொன்னோன்னு திட்டுறோம்னு சொல்றீங்க. எவ்வளவு ஒரு கெட்ட புத்தி பாருங்க. அவங்க எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. எனக்கு அதுவே ஒரு வருத்தம். அந்த நேர்காணலே ஒரு பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்றாருன்னா அவரோட படங்கள் கடைசி 2 படங்களை அமெரிக்கால இருந்து தயாரிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கால இருந்து யார் தயாரிச்சதுன்னா அதே ஆளுங்க. அந்த ஜாதியை வச்சு மொழி இனம். நீங்க நாயுடுன்னு சொல்றீங்க, அந்த சமூகத்துல சேர்ந்த சில பேர் இங்க உட்காந்து உங்களுக்கு படத்தை தயாரிச்சாங்க. நீங்க தெலுங்கர் அப்படின்றதுனால. அப்ப அவங்களுக்கு தெலுங்கர்ன்றதுனால வாய்ப்பு வருது அப்படின்னா அப்புறம் ஏன் அந்த நீங்க திட்டுறீங்க? தமிழர்கள் நாங்க எப்பயாச்சும் திட்டணுமா உங்களை? நீங்க தெலுங்கர் அப்படின்றதுனால உங்களை யாராச்சும் திட்டணுமா? நீங்க எங்களை ஏமாத்திட்டு கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து பேச முடியுது எல்லாத்தையும். அதுவும் பாருங்க, தப்பு செய்யறோம்னு தெரிஞ்சும் அதை வந்து தமிழர்கள் மீது திருப்பி விடுறது. அப்ப கோவம் வருமா வராதாப்பா? அதுல நீங்க குறிப்பா நீங்க சொன்ன அதே இயக்குனர் ரொம்ப காலமா நானும் என்னோட நண்பர்கள் சின்ன வயதுல இருந்து, அதாவது மதிப்பு மிக்க ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் பார்த்தோம். நீங்க சொல்ற மாதிரி சாதி மதம் மொழி எதையுமே பார்த்தது இல்லை. அவரோட படைப்புகளை மட்டும் பார்த்து வளர்ந்துருக்கோம். அதுல என் நண்பர் எல்லாம் அவர் படம்னா ரொம்ப தீவிரமா பார்க்கக்கூடிய ஆளு. அவர் இப்ப சமீபத்துல பெரும்பான்மையான இந்த பிறமொழியாளர்கள் செய்யக்கூடியது அந்த ஒரு புள்ளி தான் நம்மளுக்கு ரொம்ப மனவேதனை தரக்கூடியது. என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட வளர்ச்சி காலத்துல இதை எதையுமே சொல்றது இல்ல. ஒரு கட்டத்துல வந்து அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படையாவே வந்து நான் வந்து இந்த சமூகம் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க. அதோட நிக்காம தமிழர்களை காட்டியும் நான் தமிழ் நல்லா பேசுவேன், என்னைய மாதிரி தமிழர்கள்னால தமிழ் பேச முடியுமா அப்படின்னு அதே நேர்காணல்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எதுக்கு சொல்லணும்? ஏன்னா வந்து அப்படி நீங்க சொல்லும் போது உங்களோட நேர்மையா நீங்க சொல்றது மாதிரி இருக்கிறத வந்து சொல்லி தமிழர்களை மட்டுப்படுத்துறது மாதிரிதான் இருக்கு. அது சொல்லும் போதுதான் நம்மளுக்கு வந்து சொல்லும். இங்க அமெரிக்கால ஒரு ஃப்ராட் ஒருத்தர் இருக்காருல, பேர் வேணாம், யார சொல்றதுன்னு தெரியுதுல உங்களுக்கு. அந்த ஃப்ராட இதே வேலையை தான் செய்வாரு. நான் வந்து தமிழுக்கு எவ்வளவு சேவை ஆற்றிருக்கேன் அப்படின்னு. என்ன சேவை ஆற்றினாரு இவரு? என்ன தொல்காப்பியம் உரை எழுதினாரா? இல்ல திருக்குறள் உரை எழுதினாரா? பினாமியா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அமெரிக்கால இருந்து எல்லாருக்கும் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு திராவிடர்கள்லாம் யாருன்னு ஜாதி பட்டியல் போட்டு தமிழ்ச்சங்க நிகழ்வுக்கு கூட்டிட்டு வர்றது, இங்க தமிழ்ச்சங்க நிகழ்வை தெலுங்கு நிகழ்வா மாத்துறதா நீங்க செஞ்ச சாதனை. இந்த ஃப்ராடை எப்படி இங்க அமெரிக்கால சொல்லுதோ அதே மாதிரி அங்க அந்த இயக்குனர் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு தமிழர்களை. எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. அப்ப கோவம் வருமா வராதா? என்னப்பா கோவம் வந்து நியாயமான விஷயத்துக்கு வரணுமா இல்லையா இப்படி ஏமாத்துறப்ப? வரமாட்டேங்குதே. அதுதானே இப்ப பெரிய சிக்கலே தமிழர்களுக்கு. நான் வந்து கோவப்படுங்கன்னு தான் சொல்றோம். எனக்கு இறுதி கேள்வி உங்கள்ட்ட என்னன்னா, இப்ப நீங்க இங்க உள்ள நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பெரும்பாலான தமிழர்கள் வந்து வெளிநாட்டுக்கு எப்படியோ ஓடி வந்துடுறாங்க. அந்த சிக்கல்கள்லாம் இருந்து வேணாலும் ஓடி வந்துடுறாங்க. ஆனா இங்க வந்த பிறகு இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம இதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது
நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையும் அதுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு ஒரு அதிகமான ஒரு பாரம் தான் இல்லையா? தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, வேலை இருக்கு. இது போக வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். அவங்கள மாதிரி திராவிடர்கள் மாதிரி வாயில வந்ததை சொல்லிட்டு போக முடியாது. இதுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அதை மக்களுக்கு விழிப்புணர்வுக்கு சரியான விதத்துல அத ஒரு காணொலியை நீங்க பண்ற மாதிரி கருத்துக்களை தொகுத்து கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நேரம் ஒதுக்குறது எப்படி உங்களுக்கு இந்த சூழல்ல இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு வேகம் இது அது எப்படி நேரம் ஒதுக்குறீங்க? ஏன்னா இதை பார்க்கக்கூடிய மற்ற இந்த உணர்வு சார்ந்த மக்கள், உணவு இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை செய்யறதுக்கு உங்களோட கருத்துக்கள் வந்து கொஞ்சம் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணும் இல்லையா? கொஞ்சம் ஊக்குவிக்கும் அவங்கள. இல்ல இது வந்து உண்மையிலேயே என் மனைவிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறாங்க. எங்க அம்மா எப்பயாச்சும் வந்தாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. என் குழந்தைகளும் கொஞ்சம் என்ன ஒதுக்கி கொஞ்ச நேரம் நான் அவங்கக்கிட்ட இருந்து இது பண்ணிடுவேன். எனக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நான் இதை பண்றது. என்ன அப்படின்னா முதல்ல வந்து நான் சொன்னதுதான். என் மனதில் அது இருக்கிறப்ப எனக்கு வந்து வேற எதுவும் வேலை தோணாது. ஒரு வேலை இதை பேசணும், இதை படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நேரம் ஒதுக்கி குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்களோட நேரம் செலவிட்டுட்டு இந்த வேலையை நான் வந்து செஞ்சுட்டு இருப்பேன். சில நேரங்கள்ல எனக்கு நேரம் இல்லாம சில பேர்ட்ட பேச முடியாம போயிடுது. அவங்க என்னன்னா அதை தவறா எடுத்துக்கிறாங்க. நான் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறேன் அவ்வளவா அப்படின்னு. நேரம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா இப்ப அலுவலக வேலை இருக்கும், கட்சி வேலை இருக்கும், காணொலிக்கு இது பண்ணணும், குழந்தைகளோட நேரம் செலவிடணும். இதெல்லாம் தாண்டி நம்ம இனத்திற்கு நாம் இந்த வேலையை செய்யணும். அதை ஒரு கடமையா நினைச்சு செய்யணும். என் கடன் பணி செய்து கிடப்பது என அப்பர் சுவாமிகள் சொன்னாராம். சரிங்களா? அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி நம்மளோட கடமை இது. நம்ம பிறந்த இனத்திற்கு இந்த வேலையை செய்யறோம். மக்கள் சேவையை மகேசன் சேவை அப்படின்னு நம்ம செய்யறோம். இன்னொன்னு இதுல வந்து இப்ப தமிழ் தேசியம் உள்ளார வரணும், நாம் தமிழர் உள்ளார வரணும்னு நினைக்கிறவங்க வரணும். ஏன்னா அமெரிக்கால நாங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. join.namtamlar.orgல அவங்க போய் பதிவு செய்யலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாட்டுல இந்த நாட்டுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வேணும். ஏன்னா சீமானன் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கட்டமைப்பு தேவைப்படும். அங்க இருக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு. அப்ப அந்த கட்டமைப்பு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம வந்து இதை செய்யறது. இது வந்து கடமை தான்ப்பா. உண்மையா பச்சையா சொல்லணும்னா இதை வந்து நம்ம கடமையா தான் நினைச்சு செய்யணும். வேற எதுவுமே நினைக்க கூடாது. இது நம்ம கடமை. தாத்தா நம்மாழ்வார் பண்ணாரு. அவங்க தாத்தா நம்மாழ்வார் இறந்த பிறகு அவங்களுக்கு வந்த கூட்டத்தை வச்சுதான் அவங்க மனைவிக்கே தெரியும் இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நம்மாழ்வார் அவங்களோட மனைவி சாவித்திரி அம்மாவுக்கு தெரியாது. சாவித்திரி அம்மாவுக்கு எப்ப தெரியும்னா தாத்தா நம்மாழ்வார் இறந்த பிறகு வந்த கூட்டத்தை வச்சுதான் இவ்வளவு மக்களை இவர் சந்திச்சிருக்காரான்னு தெரியும். அவங்க சும்மா ஒரு 10 பேர் அப்ப பாத்துங்க எப்பேற்பட்ட பேர் ஆசான்கள்லாம் நம்மளுக்காக இருந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. நம்மளாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இனத்திற்கு நம்ம நல்லதை செய்வோம். அவ்வளவுதான். நல்லது நல்லது. நன்றிண்ணா, நன்றி. உங்க நேரத்துக்கும் உங்களோட இந்த தகவலுக்கும் உங்களோட இந்த ஒரு நாமளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கூடிய ஒரு ஊக்கம் தரக்கூடிய காணொளிகளுக்கும் இந்த இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இன்னும் ஆழமா பேசலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. உங்களோட வாய்ப்பு எனக்கு கொடுத்து பேச கொடுத்ததுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.